பக்கம் திரும்பும் கொட்டார கரைக்கு மேக்க கல்லரோடும் பாலம் இருக்கு கல்லரோடும் பாலத்தில தம்பி மாற ஒளிய சொல்லி புதி மாட்டை நிறுத்துவான். கொட்டார கரைக்கு வந்தவனுக்கு பயம் வந்தாச்சு. நம்மளும் நந்தமுனலூர்ல இருந்து திரவியத்தை களவாங்க வந்திருக்கோம். அதனால பார்த்து பவரிச்சு போகணும். பகவாராம போனோம்னா நம்மளை முட்டுக்கு முக்காப்படி சாறு எடுத்துருவான். அதனால தம்பி மாற கலரோடும் பாலத்தில் ஒளிய சொல்லி அந்த மாப்பிள்ளையனிடத்தில் மலையாள வெத்திலையை கொடுக்கான். அந்த அகல வெத்திலையை தம்பிட்ட கொடுத்து ஹைகோர்ட்டு மாந்திரத்தை வெத்திலையில தடவுதான். இந்த ஹைகோர்ட்டு மாந்திரத்தை தடவுனா பாத்தியலா, உடனே தம்பியான மாப்பிள்ளையனுக்கு தலை சுத்தி அப்படி பொத்துன்னு கீழே விழுந்தான். அந்த மை வாட அவனுக்கு பிடிக்கல. ஏல ஏ தம்பி மாப்பிள்ளையா, என்னடா கிருகிருன்னு விழுந்து கீழே விழுந்து என்னடா பாக்கு போட்டியா? ஏல ஏ தம்பி மாப்பிள்ளையா, என்ன ஏல இந்த மை என்ன மை தெரியுமா? ஏல இது ஹைகோர்ட்டு மாந்திரம்ல. ஏல என்ன ஓட்ட இருக்கு? ஏ தம்பி, நான் போட்ட மயில கொட்டாரக்கரை பகவதியா தெரியுதாளா? ஓட்ட ஓட்டையா தெரியுதா? ஏல கொஞ்சமாவது அண்ணனுக்கு பயப்படுதியா பயப்படலையா? இல்ல பகவதியா வாசல் கோவில் தெரியுதாடா? ஏல அவ வடக்காக்க இருக்காளா கிழக்காக்க இருக்காளா? அப்படியா? தெற்கு மேட்டு கலிங்கல் தெரியுதாடா? நீ பார்த்து சொல்லுப்பா. ஏ கொடிப்பலையா, என்னென்ன தெற்கு மேட்டு கலிங்கல் தெரியுதா? தெரியுதா? 23 தெரியுதா? ஆமா, அது பக்கத்துல 23 தெரியுது. ஒரு ஒத்தப்பனை தெரியுதாடா? அண்ணன் ஒத்தப்பனை இருக்குன்னு. அந்த ஒத்தப்பனை பக்கத்துல திரவியம் தெரியுதாடா? அப்பா அழகா மினுங்குதா அண்ணா. எவ்வளவு நிறைய தெரியுதா? அது 7 திரவியமா தெரியுமா இருக்கா? மினுங்குது, பலபலன்னு மினுங்குது. அந்த திரவியத்து பக்கத்துல யாரும் காவலுக்கு இருக்காரா? ஏப்பா ஒரு சின்ன தெய்வம் என்னமோ இருக்கா, ஒரு ஆளுலாம் இருக்கு. அது என்ன தெய்வத்துல சின்ன தெய்வம் என்னடே? ஒரு சின்ன தெய்வம்லாம் இருக்கு, முண்டக்கன் முடியோட. அது கையில என்ன இருக்குடா? கையில பொந்தந்தடி அருவா வல்லையும் எல்லாம் இருக்குன்னு. அப்படியா? ஆமாண்ணே. அப்ப அது பொல்லாத தெய்வமா? தெய்வமோ தெரியலையே அண்ணா. என்று காலை போல எனக்கு முன்னால ஆமா அந்த கொடிப்பலைய கேட்டார். கொடிப்பலையன் சொன்னார், அண்ணா ஏ அண்ணா எங்க கண்ணுக்கு சரியா தெரிய மாட்டேங்க. நல்லா தெளிவா பார்த்து சொல்லுங்க. நான் பார்க்கட்டாடா? பார்த்து சொல்லுங்களேன். ஆமா, உங்களுக்கு தான் மை ஓட்டம் தெரியும். ஏ நீங்க சொன்னது பூரா பொய்யிடா. என்னண்ணே? ஏல நான் போட்டிருக்க மை என்ன மை தெரியுமா? என்ன இல்ல வண்டி மை இல்லைன்னு, அஞ்சன மைய அடுக்கு மை சிமிழடா. ஆமாண்ணே, அதானே. ஏ தம்பி மாறா, நான் போட்ட மையில என்ன அந்த திரவியத்து பக்கத்துல பொல்லாத தெய்வம் எல்லாம் இருக்கான். அதுதான் வண்ணாறு மாடன். வண்ணாறு மாட சாமி. ஏன் அண்ணா, அந்த தெய்வத்தை பார்க்கும் போதே பயமாலாம் இருக்கு. ஆமா அழகும். ஏ தாமரை குளத்து வண்ணாறு மாடனாடா இருக்கான். ஆமா ஆமா. அப்ப நம்ம தெருவியத்தை எடுக்கப்படாடா. ஆமா, அவர் கையில இருக்க அருவா வெள்ளி புடி அருவா.
அவர்கிட்ட போனோம். அவர் பாவம்னு பார்க்க மாட்டாரு, ஏழனும் பார்க்க மாட்டாரு. யமனே அவர்தான். அதனால என்ன வாங்க நம்ம ஊருக்கு போவோம்னா அப்பதான் சொன்ன அந்த காளி போலைய அந்த தெய்வத்தை நான் கிளப்பலையானால் நான் மாந்திரம் படிச்சதிலே பலன் இல்லடா என்ற ஹைகோர்ட் மாந்திரத்தை எடுத்த போலைய அந்த தெய்வத்துக்கு ஆரோட்டம் பார்க்கான். அவன் போட்ட ஆரோட்டத்துல அந்த தாமர குளத்து வண்ணாறு மாடு சாமி அப்பந்தான் அவன் கண்ணுக்கு தெரியும் இந்த தெய்வம் மயானம் போறது மாண்டப்பணம் திங்கிறது. அவருக்கும் இறந்த பணம் பிடிக்கும். செத்த பணம். ஆமா, அதுவும் 8 மாத ஜூலினா அவருக்கு ஒரு வெண். அப்பதான் காளி போல நினைக்கான். அப்பேற்பட்ட தாமர குளத்து வண்ணார் மாடனுக்கு ஊருக்கு மேக்க குண்டால் ஒரு மையானமா ஆக்கணும். அந்த குண்டால் ஒரு மையானத்தில் ஒரு கொருங்குடி ஆட்சி இருந்து எரியும்படி அது 8 மாத ஜூலியா இருக்கணும் என்று மை போட்ட சண்டால காளி போலைய அந்த கொட்டார கரைக்கு மேக்க அண்ணா 21 மைலுக்கு அப்பா ஒரு மையானம் மை ஓட்டத்தில் அலங்கரித்து பிணமிருந்து எரியும்படி காளி போலையன் அவன் யாவல் செய்தான். இருந்து பெணவேவும் போது மன்னாரும் மடந்தான காவலில இருந்தவன் தான். காவலில இருந்தவர் உள்ளத்தில எண்ணுதாரே அம்மா வாசலுக்கு வந்து வெகு காலாச்சு 12 வருஷமாச்சு. பச்சரிசி சாதம் தின்னு பதத்து போச்சு மேனியெல்லாம் தின்னதாலே பூஜை சொத்த குதிச்சு போச்சு. குதிச்சு போச்சு உடல் எல்லாம். மாதாவுக்கு தெரியாம மையானம் போகணும். தாயாருக்கு தெரியாம சாபத்தை கலக்கணும். தெரியாமல் அழகும் பெணும் திங்களும் திரவியத்தில் இருந்த வேறும் வண்ணாரும் மாடந்தானே. திரவியத்தில் இருந்த ஐயா தாமர குளத்து வண்ணார் மாட சாமி வண்ணார் மாட சுவாமி நம்ம வந்து வெகு காலாச்சு 12 வருஷம் பச்சரிசி சாதத்தால் பதத்து போச்சு. பூஜை சோத்தால் தின்னதால் குதிச்சு போச்சு உடலு. இன்னைக்கு நம்ம மையானம் போய் ஆக வேணும் என்று எங்க அப்பன் தாமர குளத்து வண்ணார் மாட ஆமையா அண்ணா கச்ச வரைஞ்சி கருங்கச்ச துங்கில் வாச்சு வண்ணாறு மாடந்தான குல்லா சர்வகர குல்லா 7 மணி வல்லே எடுப்பில் ஒரு தல்லடமோ ஆன பந்தங்கை புடித்து ஆளுக்கு தெரியாம ஒரு மையானம்
மையானோ இந்த சுடலை அவர் வாராரே தெரிஞ்சு போச்சு உறங்குகிற தம்பி மாற கைதட்டி உஜப்புவானா தம்பியே மாப்பொலையா கொடிப்பொலையா வரிப்பொலையா காவல்ல இருந்த தெய்வமானது மையானம் போகுதடா போகுதப்பா அது மாண்ட பிணம் தின்னுட்டு வருவதற்கு முன்னாலே பார்த்த திரவியத்தை வேரோட மண்ணோட அள்ள வேணும் என்று காளி பெரும் பொலையன் தம்பி மாற கூட்டிக்கிட்டு பொதுமாட்ட பத்திக்கிட்டு கொட்டார கரை அதற்கு பெரும் பொலையன் வருவான் நுழையும் போது அம்மை பகவதி வடக்க முகமாக சிங்க முகவாகனத்தில் சிவன் கொடுத்த பாக்கியத்தில் ஆனமுக தண்டியலும் அம்மை பகவதியா அந்த அரண் கொடுத்த பாக்கியமோ பகவதியால் வடக்க முகமாக அப்படியே சூரத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆமா வரவாளம் அன்பு வில்லம் கையில வச்சிருக்கா காளி பொலையன் தெக்க யாருட்டு பார்த்தான் பொலையன் அம்மை பகவதி இருக்க கண்டான் எப்பா நம்ம வந்த நேரம் நல்ல நேரம் இல்லையே பிள்ளையிட வந்த நேரத்தில் அம்மா பகவதி முன்னாலே இருக்காள அம்மாளுக்கு முன்னாலே திரவியத்தை களவாண்டு போனால் கட்டி மகங்கிட்ட காட்டி கொடுப்பாளோ இந்த அம்மாளை நம்ம மை போட்டு மைக்க ஆகணும். இந்த அம்மாளுக்கு கண்ணு ரெண்ட மூட வைக்கணும் காளிய பெரும் போல பகவதி மேலே மைய எங்க சுண்டு மையா மயங்குதள பகவதி இப்பேற்பட்ட அம்மாளுக்கு விலங்கு பூட்டி பார்க்கணும் அண்ணாவி பெரும் பொலையனானவன் அமையோ அவன் மாந்திர தொழிலால 21 விலங்காக சேகரித்தம் பெரும் பொலைய அம்மாள் பகவதிக்கு கால் விலங்கும் கை விலங்கும் தொடவேல மார்விலங்கும் மணி வேல பகவதி அம்மாளுக்கு விலங்கு போட்டி எந்த பெரும் பொலைய பொதிமாட்ட பத்துதான் மேட்டு கலிங்களுக்கு பெரும் பொலையம் வருவான். பெரும் பொலையம்
காப்போதியும் அறமாட்டுக்கு அறப்போதியும் நல்ல மாட்டுக்கு தான் காப்போதி கட்டுதானே மாட்டுக்கு முழு பொதியும் சுடல திரவியத்தை மூட்டையா கட்டுவானா முதுவில போட்டு கொண்டு புறப்படுதான் பெரும் போல பகவதியா வாதல் வெட்டு களவாண்ட கள்ளப்பேய பாத வழி வகிக்க ஊருக்கு கிளம்புதான் திரவியம் ஐயா தாமரை குளத்து வண்ணார் மாடசாமிக்கு மையானத்தில் நிக்கவருக்கு தெரியுது ஐயா. திரவியம் களவு போனது கண் செவக்கு முக வேக்கு கிணத்தை தென்னுக்கிட்டு இருக்க ஐயா சுடலைக்கு நாசி அடிக்கி நாசி ஓட்ட அடிக்கவும் இந்த ஐயா தாமரை குளத்து வண்ணாறு மாயாண்டி அப்பந்தான் நினைச்சு பார்க்கார் ஏன் நம்ம காவல் செய்த திரவியத்துக்கு ஒரு அழிவு காலம் வந்துடுது போலுக்க. அதனால் நமக்கு இல்லாத நேரம் இந்த திரவியம் களவு தான் போகுதோ என்று ஐயா சுடலைக்கு தெரிந்து ஐயா மாண்ட பெணத்தை தின்னும் திங்காமலும் வாயால் தின்ன வேணும் வயரெல்லாம் உன்வடிய கையால் தின்ன வேணும் கடவாயல்ல பிணச்செடியும் ஜபச்செடியும் கலந்து குண்டால் ஒரு மயானத்தை விட்டு அடடே வாட்டமும் பெருநடையோ வாட்டமும் பெருநடங்கோ வாடி வாரர் மாயாண்டி பிணத்தாடிய கலந்து கொண்டு அம்மாளோட வாதலுக்கு மகன் போட்ட சத்தம் மாதாவுக்கு கேட்கலடோ கேட்கல போ அருமமன் போட்ட ஆதாளி சத்தம் ஏன் கேட்கல? இந்த பொழப்பைய பண்ணின வேலை அது மட்டும் இல்லாம மை போட்டு மயக்கிருக்கான். அதனால வாவேச விட முடியாம தண்டால பொலப்பைய பண்ணிருக்கத ஐயா சுடலைக்கு தெரியாம சுடுகாட்டு சாம்பல அம்மா மேல பாடுவாரா போட்ட விலங்கு எல்லாம் சுடுகாட்டு சாம்பலால சுக்கன் ஒருங்கிடுமா ஒருங்குதையா கண்மொழித்த பகவதியா மகன
வண்ணாறு சொல்லல. மாயாண்டி நீ எங்கப்பா போன? என்னை விட்டு பிரிஞ்சு எங்கப்பா போன? எனக்கு தெரியாம நீ எங்கடா போன? போன மகனே, சுடுகாட்டுக்கு போறவன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லப்படாதா? எம்ம வேண மாயாண்டி உன்னுடைய காவலில கட்டி கொலைஞ்சு போச்ச. கருவேல அழிஞ்சு போச்ச. திறமையான காவலில சீரழிஞ்சு போச்சுதேடா. மகனே தாமர குளத்து வண்ணார் மாயாண்டி மாயாண்டி கட்டி கொலைஞ்சு போச்சு. கருவேல அழிஞ்சு போச்சப்பா. அழிஞ்சு போச்சப்பா. திறமையான காவலி இன்னைக்கு சீரழிஞ்சு போச்சப்பா. என்ன அம்மை பகவதி அம்மா மகனிடத்தில் சொல்லவும் சொன்ன போது அப்பந்தான் ஐயாவுக்கு கண்மொழி புதுங்குது. கண்மொழி செவக்க கரு வீச துடிக்க அப்பன்னா அம்மா பகவதிட்ட ஆங்காரத்துல சொல்லுகிறார். என்ன சொல்லார்? அம்மா பகவதி அம்மா களவாண்ட கள்ளனுக்கு ஆகாத நேரம் அம்மா அவடு வந்து சேர்ந்திருக்கு. களவாண்ட பயலுக்கு பொல்லாத நேரம்மா. நேரமோ அவனுக்கு சொல்லாம வந்திருக்கம்மா. இடம் தெரியாம பேய வந்திருக்கான். வந்திருக்கான். அவ ஆத்தா தேடின முதலா இல்ல அவ அப்பன் தேடின முதலா? அதானே சரிக்குமாவ நான் களவாங்கையில நான் கண்டிருப்போம்னா வச்சுக்கோய. அவ 2 கையையும் எடுத்திருப்பேன், 2 காலையும் எடுத்திருப்பேன். அவ என்ன நினைச்சு வந்து களவாங்க வந்தான்? ஏல இடம் தெரிஞ்சு வந்தியா இடம் தெரியாம வந்தியால? அப்படியா அம்மா பகவதி களவாண்ட கள்ளனைத்தான் போறே அம்மா போறேனம்மா. புலையனத்தான் செய்து வாரே அம்மா வாரேனம்மா. புலையனத்தான் சிறையடிச்சு வாரே அம்மா வாரேனம்மா. வாத்தி வரம் கொடுத்திடம்மா கை கூடம்மா வாத்தி வரம் கொடுத்திடம்மா போய் பெறம்பும் கை கூடம்மா கொடுத்திடம்மா மாயாண்டி சொன்ன போதே மாதாவும் சொல்லுதாளே மாயாண்டி எந்த தேசம் போனாலும் மலையாளம் போனீங்கன்னா எப்பா தாமர குளத்தை வண்ணார் சொல்லல. எந்த தேசமும் போகலாம் வரலாம் போ. அந்த மலையாளத்துக்கு மட்டும் போப்படாடா. ஏன் போப்படான்னு கேக்கியா? அந்த மலையாள பகை என்ன தெரியுமா? மலையாள பகை என்ன தெரியுமா? இருக்க வச்சும் பாப்பான், பிறக்க வச்சு பாப்பான். அதனால மகனே அந்த திரவியம் போனாலும் எனக்கு கவலை இல்லடா. என் கட்டி மவனி போனையானா உன் காலளவ எப்பம் பார்ப்பேன் எப்பம் பார்ப்பேன் திரவியம் போனாலும் எனக்கு
கவலை இல்ல மகனே. ஆமா ஐயோ திருமகத்தை நான் எப்பண்டா பார்க்க போறேன் அப்பா. அதனால மகனே மலையாளம் சொல்ல மறந்துடா. மறந்துரு மகனே. இந்த அம்மை பகவதி மகனுக்கு ஆறுதல் தேர்தலையும் சொன்னால் அப்பண்டா ஐயா பகவதியிட்ட கேட்காரு. என்ன கேட்கிறார்? ஏமா கிழக்க போகலாம், வடக்க போகலாம், தெற்க போகலாம். போகலாம்னு சொல்லுவிய, மேக்கையாம் போகக்கூடாது. அதோடைய விவரம் என்னம்மா? அப்பந்தான் அந்த மலையாளத்து பகைய அம்மை பகவதி சொல்லுதா. சொல்லுதா. அடே மகனே சுடல ஐயா. என்னம்மா அந்த மலையாள பகை என்ன தெரியுமா? என்ன அம்மா? பாம்பெடுத்து மேல போடும் மகனே மாயாண்டி. பாம்பெடுத்து மேல போடும் மகனே மாயாண்டி. அப்பா மாயாண்டி. அது பழி கொண்ட மலையாளந்தான் ஐயா மாயாண்டி. பழி கொண்ட மலையாளந்தான் சுடல மாயாண்டி. மேல போடும் மகனே மாயாண்டி. ஐயா மாயாண்டி. அது துடி கொண்ட மலையாளந்தான் சுடல மாயாண்டி. துடி கொண்ட மலையாளந்தான் அப்பா மாயாண்டி. சுடல மாயாண்டி. கொண்ட மலையாளம்பா. அப்பா துடி கொண்ட மலையாளம்பா. ஆச்சி பெண்ணு பெருத்தைய மகனே மாயாண்டி. ஆழங்கொண்ட மலையாளந்தான் ஐயா மாயாண்டி. மல்லு வெட்டி உடுத்தும் பெண்ணு மகனே மாயாண்டி. மயக்க வச்சு பாப்பாளடா. ஐயா மாயாண்டி. பமரி பெண்ணு பெருத்தையடா. மகனே மாயாண்டி. சுடலமையா மாயாண்டி. அது குடிகெடுத்த மலையாளண்டா. ஐயா மாயாண்டி. அது குடிகெடுத்த மலையாளண்டா. சுடல மாயாண்டி. சுடல மாயாண்டி. கெடுத்த மலையாளண்டா. அப்பா துடி கெடுத்த மலையாளண்டா. ஆணுக்கு ஆனழக அழக அம்பல ஜிலையழக அழக மகனே சுடல ஐயா. சுடலங்க ஐயா. பாம்பு கண்ணு சக்கலாத்தி காளாதி உன்னழக கண்டாளான கண்டாளானா. பதி போட்டு பாப்பளடா. பாப்பாளிடு பாப்பளடு உன்னை பத்தாவின்னு கூப்பிடுவா. கூப்பிடுவா. உன்னை பத்தாயின்னு கூப்பிடுவா. கூப்பிடுவா. என் மகனே மாயா அந்த கண்ணு சக்கலா அழக கண்டாளா. அக்காமுற செப்புவா. ஆனு கண்ணு சக்கலா அழக பார்த்தாளா. அக்காமுற செப்புவா. அதனால மகனி சுடல தாமர குளத்து வண்ணார் சுடலைய
வண்ணார் சுடலைய எந்த தலம் போனாலும் அந்த தலத்துக்கு போகவே வேண்டாம் 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 மகனே அப்படி நீ போனையானா போனவன் வரமாட்டேன் திரும்பி வரமாட்டையப்பா இந்த அம்மா சொன்ன நேரத்தில் அப்பேற்பட்ட மலையாளத்தை பார்த்தா அறிந்து வாரேன் என்று வரம் கொடுக்கலண்ணா வல்லையத்தால் குத்திடுவேன் வரம் கொடுக்கலண்ணா அம்மான்னு மதிக்க மாட்டேன் பிடத்தில் கட்டி அடிச்சிடுவேன் அடங்க மாட்டான் தாய் வாசல்ல இருக்கவே மாட்டான் போத்தி வரம் கொடுத்து பொய் பெரம்பை கை கொடுப்போம் என்று கொடுக்க நன்றி மகனே தாமர குலத்தை வண்ணார் சுடலைய உனக்கு வாத்தி வரம் தார வல்லையத்தை கை தாரன் அப்பா மலையாளம் போனவன் அங்க போய் இருந்து கூடாதப்பா நானும் ஆதியத்தவளா இருக்கனப்பா நட்டாத்து குறையா இருப்பதனால போய் வா மகனை என்று போத்தி வரம் கொடுத்தார் கொடுத்தா போத்தி வரம் கொடுத்த போது ஐயோ எங்க ஐயா தாமர குலத்து வண்ணார் சுடலை அம்மா வாசலை விட்டு எப்படி வாரா தெரியுமா எப்படி வருகிறார் ஐயா மங்கை பகவதி வாசல் வளர்ந்தவன் மங்கை பகவதி வாதன் வளர்ந்தவன் சுடல தேவா
மாறி மாதம் கொண்டா சன்ன சத்தம் போடுதாரு சன்ன சத்தத்தை கண்ட வலியமார்களும் அமையா வலியமார் கூட்டங்களும் என்னடா நம்ம தெருவுக்குள் ஊழச்சத்தம் சன்ன சத்தம் கேட்க என்று வலைய வளவெல்லாம் பதறுதார்கள் ஐயா மாயாண்டி சுடலை முண்டசுவாமியானவர் களவாண்ட திரவியத்தை பிடிக்கணுமானால் நம்ம பாம்பாட்டி சித்தனாகவும் பாம்பாட்டம் போட்டமானா பழைய மக்கள் கூட்டங்களெல்லாம் ஆட்டம் பார்க்க வருவார்கள் என்று எங்க அப்பன் தாமர குலத்து வண்ணார் சுடலையானவர்
பாம்பாட்டி சித்தனாக என்ன வேஷம் போட்டு எப்படி நிக்காரையா தெற்கு மேட்டு தெருவதி இல்ல நாட்டுகிறார் கம்போ நாட்டுகிறார் கம்போ ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று ஆடித்தார் பறையோதே ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று ஆடித்தார் பறையோதே கொடுத்தார் குறையோசே ஓட்டம் பார்க்க வாருங்கள் என்று கொடுத்தார் குரலோசே நாட்டுகிறார் கம்போ கூட்டம் பார்க்க வாருங்கள் கொடுத்தார் குறையோசே சுடலை கூட்டம் பார்க்க வாருங்கள் கொடுத்தார் குறையோசே ஒத்த நல்ல முரது தட்டி ஒரு தனம் அழைத்தான் ஒரு ஜனம் அழைத்தான் உறுதி உள்ள அரணன் பாம்ப பாம்ப கையில் எடுத்தான் உறுதி உள்ள அரணன் பாம்ப பாம்ப கையில் எடுத்தான் சுடலை ஒரு தன அழைத்தான் உறுதி உள்ள அரணம் பாம்ப பாம்ப சுடலை உறுதி உள்ள அரணம் பாம்ப பாம்ப கையில் எங்க அப்பனாகிய தாமர குளத்தை வண்ணார் சொல்லல வண்ணார் சுடலை ஆமா ஆண்ட திரவியத்தை ஆமா திரவியத்தை பார்க்கணும் பிடிக்கணும் பிடிக்க வேண்டும் என்று இப்படியெல்லாம் ஒரு பாம்பாட்டம் போட்டோம்னா அந்த புலைய மக்கள் தங்க நகையை பூட்டி 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 வருவார்கள் ஆட்டம் பார்க்க வருவாரு வருவார்களே என்று இந்த சிறப்பான நேராகிய தாமர குளத்து வண்ணார் மாயாண்டியானவர் ஆமையா அந்த நந்தமுனல் ஒரு 4 ஜாதி தெருவில் பாம்பாட்டம் போட வேண்டும் என்று 1000 முழம் கம்பத்தை நட்டி கம்பத்தின் முலையிலே நாகப்பாம்பு நாகப்பாம்பு ஆட விட்டு ஐயா எப்படி ஜிங்குழல் பிடிச்சு ஊதுகிறார் தெரியுமா எப்படி ஊதார் ஐயா 4 தெருவதிலும் 4 கம்போ தெருவதில பொண்ணுங்கம்போ கம்பத்தின் மேல் பூவச்சூடி கோவலநாதரை ஆடாய் பாம்போ கோவலநாதரை ஆடாய் பாம்போ பாம்பே பாம்பே ஆடாடு பாம்பே வேளையாடாடு பாம்பே பாம்பேநாதர் மடி மேலிருக்கும் நல்ல பாம்பே நல்ல பெயர் வைத்ததியா சொல்லு பாம்பே ஆதிசிவன் மேலிருக்கும் அனுவம்மா அனுபமம்மா அங்கமெல்லாம் விளையாடும் தைரியம்மா அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியம்மா விளையாடாடு பாம்பே
பொறிச்சி ஏறை தேட போன பாம்பு பாம்பு குருநாதன் பேரை சொல்லி ஆடாய் பாம்பே குருநாதன் பேரை சொல்லி ஆடாய் பாம்பே மண்ணெடுத்தோ உழுத புள்ளிதியில உருண்ட சாத்தோ வாய்த்த கோயவனார் செய்த பாண்டோ செய்த பாண்டோ வரையொட்டிக்காகாதென்று ஆடாய் பாம்பு வரையொட்டிக்காகாதென்று ஆடாய் பாம்பு ஒற்றமற்ற சிவனாருக்கு கொண்டாளமானா திருமாலுக்கு அனுவம்மா கட்டக்குழல் பார்வதிக்கு கங்கணம்மானா கங்கணமான ஆடும் திருமாலுக்கு அனுவம்மா ஆடும் திருமாலுக்கு ஆவரணமா பாம்பே பாம்பே ஆடாய் பாம்பே வேளையாடாய் பாம்பே பழையனோட வளவுக்குள்ள வளவுக்குள்ள குளத்து சுடலையுந்தான் ஜொடலையுந்தான் ஒரு வாரம்மா ஒரு வாரமோ பாட்டம் பாட்டிருக்கார் போட்டிருக்கா பாட்டம் பார்ப்பதற்கு பாப்பதற்கு கொலைய மக்க கூட்டம் எல்லாம் கூட்டம் எல்லாம் கூட்டம் எல்லாம் படத 2 வாரார்கள வாரார்களே கிழவர் கூட்டம் கூடியிருக்கா கூடியிருக்கா பாக்குறார
காங்கல ஐயாயிரம் ஜனமிருக்க அரங்கிலிய காங்கல 10,000 ஜனமிருக்க பழையம்மாவ மாவுஷகி பதங்கிலிய காங்கல தோழி பெண்ணு கூட்டத்தை விலகுவாளால் கொலையங்கோட்டை ஓடி வாரால் அக்கா மாவிழகி சாதி தெருவுக்குள்ள ஒரு பாம்பாட்டியோ அக்கானியும் வரவே சித்தனையும் பாப்பத செல்லம்மவ வரவே செங்காமல தோழியா அழைக்க சொல்லுகிற மாவுஜைக்கு பெண்ண கூட்டம்பாக்க வந்த மின்னா பெங்கண்ட மின்னா பலமுடி 12 துண்டா ஆட்டம்பாக்க வந்த மின்னா அருவா கொண்டி வெட்டிடுவான் அரமனையில் எரிஞ்சிருவா கொடுத்து வையா கோவேந்திரம் பெத்தம்மாவா ஆட்டம்பாக்க கொடுத்து வையா மாவுழகி அண்ணாவி பெத்தம்மாவா வந்தா ஒப்பம் செய்த கர்மம் எல்லாம் ஒப்பம் செய்த பாவம் எல்லாம் அண்ணி செய்த பாவம் என்னைக்கே தீரும் அக்கா தீரும் அக்கா அதனால கட்டாயமா கண்டிப்பாக வரவேணும் பாம்பாட்டத்தை பார்க்க வந்தே ஆனா இருக்கார்கள் இல்லாத கூட்டமா தெரியலையே அக்கா கண்டிப்பா வந்தாக வேணும் என்று செங்கமலம் சொன்ன போதே சொல்லுவாளா சொல்லுகிற செங்காமலம் தெருவுக்கு வர
வேண்டாம் வர வேண்டாம் திருச்சனத்தை பார்க்க வேண்டாம் பார்க்க வேண்டாம் சந்திக்கு வர வேண்டாம் நீ வர வேண்டாம் சந்தித்தனம் பார்க்க வேண்டாம் பார்க்க வேண்டாம் சந்திக்கு வர வேண்டாம் வேண்டாம் வேண்டாக்கா நம்ம சந்தி ஜனத்தை பார்க்க வேண்டாம் வேண்டாம் வேண்டாக்கா அப்பனாகிய காளி பொலையன் பொலைய 7 மாடி கட்டியிருக்கான் கட்டியிருக்கான 7வது மாடியில் ஈசான மூலையில் மூலையில எதுக்க ஒரு தங்க ஜன்னல் கட்டி வைத்திருக்கான் அல்லவா ஆமையோ தங்க ஜன்னல் வழி வந்து பார்த்தேயான ஆனால் அந்த பாம்பாட்டம் தெரியும் என்று செங்காமல தோழி சொல்லவும் சொன்ன போது மாவு ஜக்கி பாம்பாட்டம் பார்ப்பதற்கு சம்மங்கரி எண்ணெய் தேய்ச்சி தலவாரி தடையும் பின்னி தடைகள் பின்னி மாவு ஜக்கி நெத்திக்கு பொட்டு வச்சு கண்ணாடி கைவாளையல் கை நிறைய போட்டு வாழா உதயமாச்சே